காட்டுங்க இதில் கொண்டு வாங்க ஒண்டா செய்யுங்க ஓமனா கடும் பஸ் சப்போர்ட் கொடுத்தாலும் அந்த முந்தின மேட்ச் சாப்பாடு தரும் சரி மிச்சம் பிரான்ஸ்ல எப்படி தாண்டா நாங்க நிக்க பிரான்ஸ்ல ஐயோ அடுத்த லோட்டு வலிக்கிட்டுட்டோமே மனத்தில் அவன் சாப்பிட்டு விட்டு அவங்க கொஞ்சம் வைக்கிறாங்களாண்டு எங்களை திட்டி கொண்டு போவீங்க அப்போ எங்களுக்கு தான் தெரியும் கோழிக்கு தான் தெரியும் முட்டை ஓடுற வேலையை எப்படி எங்களுக்கு தான் தெரியும் மடத்தில் இன்னும் கஷ்டப்படுறாங்க முடியலன்னு வரட்டும் சரி அடுத்த அங்களா இங்க கொடுத்தல் ஐயோ பாத்தீங்க தானே ஒற்றுமையா பாத்தீங்க தானே பொடியல் நல்லா பங்குற கை நல்ல கணக்கான கையா அடுத்த காட்டுக்காங்க நாலு துண்டு ஆக்கி விட்டுக்கிறோம் எல்லாரும் பான் கிடைச்சது தானே வணக்கம் உறவுகளே இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு கோயில் ஒன்று கொடியேற போது எங்களோட ஊராக்களே தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா காலையடி ஞான வேலாயுத சுவாமி ஆலயம்னு சொல்லி ஒரு முருகன் கோயில் ஒன்று இன்னும் ஒரு மாதத்தில் சரியாக கொடியேற போது அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த அன்னதானம் கொடுக்குறோம் நாங்கள் தானே அந்த அன்னதான மடத்துக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர் சங்கம் தான் பொறுப்பேற்று நடக்கிறதாங்க. அன்னதான மடத்தை வந்து கொண்டு நடத்துறது வந்து காலையடி இளைஞர் சங்கம். அந்த சங்கத்தில் வந்து நானும் ஒரு அங்கத்தவராக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இன்னும் அதாவது அன்னதான மடத்துக்கான வேலைகள் வந்து இன்றையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் கட்ட நடவடிக்கையாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு விறகுகள் வந்து ஏற்ற போகிறோம். ஒவ்வொரு வீடுகள்லையுமே இருந்து விறகுகள் ஏற்றி கொண்டு முதலாவது அன்னதான மடத்தில் பறிக்க போகிறோம். எங்களோட ஊரில் இருக்கிற புலம்பெயர் உறவுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் சில பேர் வந்து வீட்டில் விறகுகள் சும்மா இருந்தால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சொன்னீங்கன்னா நாங்கள் போய் அதையுமே எடுத்துக்கொள்வோம். ஏனென்று பார்த்திங்கன்னா இப்போ விறகுகள் எல்லாம் சரியான விலை, நாங்களே வந்து எடுத்துக்கொண்டு போயிடுவோம். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக காட்ட போகிறேன். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன்னு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இவர் வர திலச்சன் டிராக்டர் வந்துட்டு சாத்தி சொல்லுங்க எங்கே போகிறோம்டா சொல்லுங்க ஒருக்கா சொல்லுங்க எங்கே போகிறோம். இடுமன் கோயில் இடுமன் கோயில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. இந்த கோயில் மடத்துக்கு விறகு எங்களுக்கு தேவையா இருக்கு. அன்பர்கள் உதவியா தரீங்க விறகுகளை. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க புலம்பெயர் உறவுகளை நினைச்சா தாங்க நாங்கள் வந்து எடுப்போம் உதவியா தரும். அப்போ எங்களோட இளைஞர்கள் சமுதாயத்தை கொண்டு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். அதான் அவர் தான் எல்லாத்தையும் லீடர் மட பொருளாளர். அவர் தான் இப்போ சிறந்த பொருளாளர். விருது கொடுப்போம் நடத்த போகிறோம். வேறுங்க எல்லாரும் இங்கே வேறுங்க தம்பியோ கொஞ்சம் வேறுங்க. தம்பி வாடா. ஐயோ பொருளாளர் சொல்ல வேணுமா சொல்லுங்க. விறகுறாங்கள்ட்ட கேளுங்க பிரச்சனை இல்லை. உங்களுக்கு போலீஸ் பிடிப்பா கொடுங்க. நான் போய் ரைட் வலிக்கிடு போடு. 1000 வீடியோ எடுக்க தலைவர்
வேறு புதுசாக வந்துருக்கிறார் பாருங்க பிறகு யாரை ஜாக்கொள்றதோ யாரை ஜாக்கொள்றதோ இல்லையா இங்கே இவர் வாராட்டு லட்சன் சொல்லுங்க கிரி எங்கே போறீங்கன்னு சொல்லுங்க கிரிதரன் எங்கே போறீங்கன்னு சொல்லுங்க அஞ்சாவது அவர் கிரிதரன் தான் மெயின் என்ன ஓகே இங்கே விறகு எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோமா இதோ விறகு சொல்லுங்க எது விறகு நல்லா வடிவாக இந்த வளவு சமையல் செய்யலாங்களா தடி போட போகுது சொல் ஐயோ ஐயோ எல்லாம் சொட் போடுது என்ன வெட்ட போறோம் அங்க போய் திருப்பலாம் பானவர்த்தி விட எல்லாரும் யாருக்கும் என்ன அவசரம் காலகட்டத்துக்கு நேரு 10,000 இன்றைக்கு இவ்வளோ இங்கே சுவந்தோனியாக எல்லாம் ரெடியாக நிற்கி நம்புற ஏற்கனவே வட்டி போட்டு நம்பல பிலிப்பு சொல்லுங்க இந்த விறகு எடுக்க போகிறோம் நாங்கள் இப்படி யாரும் உங்களோட வீடுகளில் விறகு கிடந்தா தாங்க பிரச்சனை இல்லை நாங்களே வந்து ஏற்றி கொடுப்போம் என்ன அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் இன்னும் பெரிய டிராக்டர் கொண்டு வந்தாங்க அதோட விறகு காணையில விற்பனையா பக்கத்தில் இருக்கா தொடர்பு கொள்ளலாம் மலைப்பக்கத்தில் இருக்காங்க நாட்டில் இருக்காங்க யாராவது வளவு விற்பனைக்கு ஐயாவோட தொடர்பு கொள்ளலாம் ஐயா இந்த பேர் கான்டாக்ட் நம்பர் என்ன ஃபேஸ்புக் பேர்கள் இருக்கும் ஐயாவுக்கு விறகணி நாங்கள் தான் போல இழுத்தெடுக்க வேணும் போல இந்த பனையும் தரப்படம் அதெல்லாம் என்ன அண்டைக்கு வரைக்கும் இந்த பனை விளையில விழுந்தடாக்கு இடி விழுந்தா இடி விழுந்த பனையப்பா எப்படி பட்டு போச்சு இடி விழுந்தங்கள பனையில படம் வச்சா நாங்க எங்க போறோம் பனையலுக்கா அதோட விழுந்த அது இது உண்டு ஆயில ரெண்டு இப்படி இடியல் விழுந்தங்கள பனையில படம் வச்சா நாங்க எங்க போறோம் வேணைக்கு வரட்டும் வரட்டும் அதால் கொண்டு வாங்க போய கத்தின பிறகு விளத்தி கொண்டு போறது இப்பவே இவ்வளோ ஆடுது ரைட் ஏன்னா ஆக்கள் கூடி விட்டு போல ஏதோ காஞ்ச கட்ட மாதிரி கிடையாது சுகந்த பண்ண தூக்கி ஆறதை பார்த்து ரைட் வெற்றிகரமா முதலாவது ரெண்டாவது பிறகுகள் தூக்கி போடப்பட்டு இவரில் ஒரு தனியா தூக்கக்கூடிய ஒரு வெள்ளமே ஒன்று இருக்குது நேத்ராக்கள் ஏத்துங்க வந்தாங்க எல்லாம் அடுக்கிறார நீட்டை அடுக்கி கொண்டு சரியான பேரம் போல என்ன கிரிதாரு இப்படியே வீடியோ கொண்டே திரி இதுதான் மிச்சம் வேற என்ன மிச்சம்
சரியான பாரங்களை தூக்கி கொண்டு போய் கொண்டு இருக்கணும். பார்த்தீங்க தானே, ஒற்றுமையா பார்த்தீங்க தானே பொடியல் பாருங்க. எப்படியும் ஒரு 150 கிலோ இருக்கும் போல. என்ன ஐயோ மரியாதை கேடு. வீடியோ பொறிகள் விழுந்து விழுந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. பாகோலி எடுத்து கொண்டு போகிறார். பார்த்தாலே தெரியும். எல்லாமே ஏற்றியாச்சு பாருங்க. முக்கால் திட்டம் வந்து ஏற்றியாச்சு. ரைட் சரியா இந்த டே கிரி கால் வா ஒரு வாரம் வா ஒரு ஏ கரிஞ்சாவளம் திருப்பி இவர் வந்து சும்மா அந்த படத்துக்காக இப்படி பிடிக்கிறது, இப்படி கைத்தை பிடிச்சி இழுக்கிறது. இவருக்கு போலீஸ் தொடர்புகள் இருக்கிறபடியா இந்த ஈஸியாக கொண்டு ஓடுவார். இவர் இதில் இவர் பிளானர் 1, பிளானர் 1, இவர் பிளானர் 2, பிளானர் 1. குட்ட போறோம்.
என்ன இதாட்ட ஆறுதல் இப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் பிறகு இப்போ டிரைவருக்கு 15 வயது. ரோட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் அங்கே புறா வெட்டுறவர். என்ன டாக்டர் ஒட்ட பக்கத்தால் தூக்கி எறி முன்பக்கம் தூக்கி எறியுது டாக்டர். பார்த்தீங்கன்னா டாக்டர் முன்பக்கத்தால் தூக்கி எறியுது. ரோட்டை பார்த்தீங்களா பின்னுக்கடு ஒரு ஆள் வாங்க. ரோட்டை கிளியர் பண்ணிட்டாங்க. நேர் எடுத்து தான் நாங்கள் அதுக்காக விட்டுட்டு பின்ன ஃபுல்லாடு. ஓ எடுங்க எடுங்க வாத்தெடுங்க. ரைட் ரைட். இங்கே உடையுங்க எங்களை கொண்டு எவ்வளோத்துங்க. அதடுங்க அது நாங்கள் பார்ப்போம் பிரச்சனை இல்லை. என்ன பாதை கொஞ்சம் ஆஃப்ரோட் பாதைகள். சரி வந்துட்டோம். இனிக்க முடியும். கேள அவனை எங்க இருக்கிறான். இப்போ ஒரு லோட் பிறகு வந்து பறிக்க போகிறோமே. பிறகு எல்லாம் பறிக்க முடிஞ்சு பார்த்து போங்க பார்த்து போங்க. கயிறு கட்ட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஃபுல் லோட்டு மேய்ச்சியாச்சா. வேலை அப்படியான வேலை. 4 லட்சம் சம்பளம் கொடுக்குறான். மாதம் 4 லட்சம் சம்பளம் கொடுக்குறான். இப்போ வந்து நிற்கிறான் 2000 ரூபாய்க்கு. ஞாயிற்றுக்கிழமையில் உண்டைக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமையுமே ஒரு வேலையை பார்ப்போம்ண்டு இந்த 2000 ரூபாய்க்கு பிறகு வந்து நிற்கிறான். ஆனால் மாதம் 4 லட்சம் சம்பளம் குறைக்கிறியாம. இப்போ பாத்தி உண்டே போலீஸ் வந்தா ஒக்கமா துளட்ட ஒக்கமா வராய். இல்லை பிலாப்பழம் கிடக்கு சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கடா மடம். இப்போ மடத்தில் பார்த்தீங்கன்னா பிலாப்பழம் இப்போ உங்களுக்கு கிலோ 100 ரூபா படி தரலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி பெரிய மடம். இனிப்பண்டா சித்து இனிப்பு நாங்கள் இப்போ விராக ஏற்றி கொண்டு வரோம். இப்போ நீங்கள் உங்களை வீட்டை இருந்துவிட்டு மடத்தில் அவன் சாப்பிட்டு விட்டு அவங்க கொஞ்சம் வைக்கிறாங்களேன்ட்டு எங்களை திட்டி கொண்டு போவீங்க. அப்போ எங்களுக்கு தான் தெரியும், கோழிக்கு தான் தெரியும் முட்டை ஓடுற வேலையை எப்படி. எங்களுக்கு தான் தெரியும் மடத்தில் இன்னும் கஷ்டப்படுறாங்க முடியலன்னு. சரியா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வெளிநாளில் இருந்து வாராக்கள் தரலாம் பொடியல். இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு பொடிக்கு 5000 ரூபா படி தரலாம். நீங்கள் மரம் வச்சா தரலாம். அவன் இருக்க விட்டுட்டு டாக்டர் உயர்த்த போறான். பொருடா ஒரு ஏற்கனவே காலம் கூட இந்த காட்டு வஞ்சாங்க பொடிகள் இருக்கிறாங்க. அப்போ கலெக்ட் இப்படி எல்லாத்தையும் முடியும். இப்படி செய்வோம். எப்படி எங்க வெளிநாடுகளில் இருக்கிற நாய்க்கிறாக்கு எனக்கு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி
பிரான்ஸ்ல எப்படி தானே நாங்க நிக்கேங்க பிரான்ஸ்ல ஐயோ அடுத்த லோட்டு வலிக்கிட்டுட்டோம் சப்போர்ட் கொடுத்தாலும் அந்த முந்தின மேட்ச் சாப்பாடு தரும் சரி போய்க்க சாப்பாடு நினைக்காத மடத்துக்கான இல்லை பிலாப்பழங்கள் விழுந்து விழுந்து வடிச்சிருக்கு இங்கே பாருங்க விழுந்து வடிச்சு போட்டாடா பிலாப்பழம் இங்கே பாருங்க இதுல எல்லாமே இருக்கு இந்த மேலே இருக்கு என்ன பிரச்சனை இங்கே இதுல பாருங்க விழுந்து அழுகியே போச்சு 2 பழம் யாசி இந்த பிலாப்பழம் என்ன சரியில்லை இனிப்பு குறைவு இதை ஒரு கண்டி நாங்கள் ஒரு சமாளித்து பார்ப்போம் அப்போ வெட்டுங்க இது கோயிலுக்காண்டி வெட்டி வைக்கிறதுக்கு முருகனுக்கு அர்ப்பணிப்பு அப்படியே கொண்டே எறிகிறான் மாட்டுக்கு ஓ அதுதான் நடக்கிறது ரைட் உலியா தொங்குதா இது சத்தி கொத்தியே கொத்து படையில கொஞ்சம் சொத்தி விரையா பார்த்து கொத்து தேவாலத்தை கேட்டிருந்தா பிலாப்பழம் பிடுங்கினாங்கள் பிடுங்கையில் பழுத்து விழுந்தது வட்டி பார்ப்போம் என்ன மாதிரி அவங்க சரியா இல்லை சார் இப்போதே பெட்ரோல் டீசல் விலைக்கு நீங்கள் எங்கே நோத்திலாம் பிள்ளை படத்தில் இதெல்லாம் கேட்கட்டும் இங்கே பாருங்கோ இனிமையான மடத்து பிலாப்பழம் டே இனிப்பா இருக்கும் போல என்ன நல்லா மஞ்சளாக இருக்கிறேன் அங்கே கொண்டு வா இதில் கோயில் அடிக்கும் ஹலோ கழிக்க வேண்டியதை கழிச்சு போட்டு கொண்டு போ வாவ் வாரான் பசி வரும் பசி இல்லையா பாருங்க பசி ஒன்று வருது சரியான பசி டீ நல்ல வாசம் வருதடா பிடிக்குங்களா மீதானவா வா இந்த தாரை வடிவா வெட்டுங்க நல்ல இனிப்பாக்கடாண்ணா என்ன குருவி கொந்தி போடுது அதான் ஒரு பிரச்சனை இஞ்சால் சைட்டால வளர்க்கலாம் ஓ இங்கே இதில் இருங்க கிளி சாப்பிடட்டும் நீங்கள் யாரோ யானுவிൻ്റെ பேர் கேட்குது பாடம் போல யானுவிൻ്റെ பேர் இங்கே இருக்கு இங்கே கொண்டாடா இதில் வையடா காட்டுங்க இதில் கொண்டு ஒண்டா செய்யுங்க ஓமனா கடும் பசி விடிய கூடி பசி ஒரு பிலாப்பழத்தை வச்சு அடி வர்றாங்களே என்ன பசி அப்போ இப்படியே சாப்பிட்டு நீங்க அங்க அரவாதி கிடாக்கு அப்படி அங்க பிசாசு பிசாதன் தொட்டு பாரு யார் பிசாதன் ஐயோ காட்டுங்க இப்படியோ விரியுங்க அந்த பாருங்க இவரான அந்த பெரிய பேரங்கள் தூக்கி கொஞ்சம் சாகசம் காட்டு ஓ ஆனா அது ஃபுல்லா காஞ்ச ஊத்தி என்ற ஒரு தெரிந்து ஒரு மே நீங்க இல்ல இந்த அளவுக்கு தான் சொல்றீங்க அப்படி கொத்தா அப்படி கொத்து யாரும் வீரன் அளவு கொத்துங்க வீரன் மரப்பட்டு கிளறிய தருணம் கொத்தி முடிச்சு இந்த பதவி யானுட்ட நாலு துண்டு ஆக்கி விட்டுக்கிறோம் பாத்தீங்கன்னா இங்க பான் பங்கு தம்பி யாரு அப்படி அரராத்தல் பானு மீண்டின் சம்பளம் இங்க பொடியல் எல்லாம் மாறாங்க வேலை செஞ்ச பொடியல் எல்லாம் எல்லாரும் அவிச்சோண்டு அவிக்க
டேய் அவிச்ச கொண்டு தாடா தம்பி டேய் அவிச்ச கொண்டு எனக்கு தரையில அண்ணா பிசாது பக்கத்துல நிக்கிறேன் ஐயா அவிச்சதுண்டாங்க எல்லாரும் பான் கிடைச்சது தானே என்ன சோடா ஒரு ஆளுக்கு அறாத்தல்லாடா சோடா போடு நல்ல தம்பி டேய் ரெண்டா வட்டே இல்லையோடா அது டேய் உதான் இங்க பாருங்க நல்லா பங்குறா கை நல்ல கணக்கான கையா கிடக்கு இதுல தம்பி இதுல வெயிலும் இல்ல ஒன்றும் இல்ல பசியண்ட உடனே இது வெயில் ஒரு இதமான சாப்பாடு